மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி போலி பணி நியமன ஆணையை கொடுத்து 50 லட்சம் வரை மோசடி செய்த பாஜகவை சேர்ந்த தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன, யார் அவர்கள், விரிவாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்தவர் 32 வயதான லோகேஷ்குமார். முதுகலை பட்டதாரி இளைஞரான அவர் விளையாட்டில் மிகுந்த ஆர்வமுடையவர். சிறுவயது முதலே பல்வேறு விளையாட்டுகளில் பயிற்சி பெற்ற இவர் அதை வைத்து ஏதாவது வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதா என ஆன்லைனில் தேடி பார்த்துள்ளார். அப்போது பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூரில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் ஒரு நிறுவனம் இயங்கி வருவது தெரியவந்துள்ளது. இவரும் நேரில் சென்று விசாரிக்க சென்ற போது அங்கு ஜெயராம் மற்றும் பிரியா என்ற இருவர் இருந்துள்ளனர். இவர்கள் இந்நிறுவனத்தில் சேர்ந்து விளையாட்டு பயின்றால் உடனடியாக அரசு வேலை கிடைக்கும் என கூறியுள்ளனர். இதனை நம்பிய லோகேஷும் பணம் கட்டி சிலம்பம் கற்றுக் கொண்டுள்ளார். அதற்காக அவருக்கு அந்நிறுவனத்தின் சார்பில் சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வேலை வாங்கி தருவதாக கூறினீர்களே, என்னவானது என கேட்டதற்கு ஜெயராம் தான் பாஜகவில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவில் மாவட்ட துணைத் தலைவராக இருப்பதாகவும் தனக்கு பாஜகவில் டெல்லி வரை முக்கிய பிரமுகர்களை தெரியும் என கூறியும் அதன் மூலம் மத்திய அரசில் விளையாட்டை வைத்து பணி நியமனம் வாங்கி தர முடியும் எனவும் கூறி அதனை நம்பும்படி அமைச்சரிடம் பேசுவது போல செல்போனில் பேசி நாடகமாடியுள்ளார். பின்னர் கொஞ்சம் பணம் செலவு செய்தால் போதும், மத்திய அரசில் ரயில்வே, தேசிய புலனாய்வு பிரிவு, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, வருமான வரி பிரிவு உள்ளிட்ட துறைகளில் விளையாட்டுத்துறைக்கான ஒதுக்கீடு மூலம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாய் வரை பல்வேறு தவணைகள் மூலமாக ஜெயராம் மற்றும் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளராக கல்வியாளர் பிரிவில் இருக்கும் அவரது மனைவி அஸ்வினியும் சேர்ந்து இருவரது வங்கிக் கணக்கிற்கும் அவர்களது தாயார் சத்யா சக்கரவர்த்தி ஆகியோரின் வங்கிக் கணக்கிற்கும் 17 லட்சம் ரூபாய் வரை அனுப்பச் சொல்லி பணத்தை பெற்றுள்ளனர். பின்னர் சில நாட்களில் மத்திய அரசு பணியில் சேர பணி நியமன ஆணையும் வழங்கியுள்ளனர். இதனை ஆய்வு செய்தபோதுதான் அது போலியான நியமன ஆணை என்பது தெரியவந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த லோகேஷ்குமார் தொடர்ந்து இந்நிறுவனம் குறித்து விசாரித்த போதுதான் இவரை போலவே இன்னும் பலரிடம் மத்திய அரசில் பணி வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் வரை மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இதுகுறித்து லோகேஷ்குமார் புகார் கொடுத்துள்ளார். இப்புகார் சங்கரன் நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு பாஜக பிரமுகர்களான ஜெயராம், அஸ்வினி ஜெயராம், அவர்களது அம்மா சத்யா, ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் பணியில் இருந்த பிரியா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களை தேடிச் சென்றபோது இவர்கள் தலைமறைவாகியுள்ளது தெரியவரவே தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சார், ஒரு 3 லட்சம் மட்டும் கொடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளோதான். ஏன்னா நம்ம அசோசியேஷன் மூலமாக போகிறனால நம்ம அசோசியேஷன் ரெஃபரன்ஸ்க்காக 3 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. சரி, ஓகே, 3 லட்சம் தானே, சரி நானும் பட்டி கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஃபிசிக்கல் டெஸ்ட் வரும், மெடிக்கல் டெஸ்ட் வரும், இதெல்லாம் சொன்னாங்க. சார் இன்னும் வரலையேன்னு கேட்டது, இல்லை சார் நானே பார்த்துட்டேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க. அப்பப்போ சின்ன ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு முடிச்சிட்டாங்க. நடுவில் பார்த்தா எலெக்ஷன் வேறு வந்துருச்சு. எலெக்ஷன் வந்துச்சு ஒரு காரணம் சொல்லி, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம்னு ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள ஆளுங்களாம் மாறிட்டாங்க, யூபிஎஸ்சி போர்டில் ஆளுங்களாம் கொஞ்சம் மாறிட்டாங்க, ஆஃபீஸில் மாறிட்டாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. ஏற்கனவே பாதி அமௌண்ட் நிறைய அமௌண்ட் உள்ளே போயிட்டனால எங்களுக்கும் சரி சார் வேணாம் சார், நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் கொடுத்துருங்க சார் சொல்ல. இல்லை சார், கேன்சல் பண்ணால் காசுலாம் வராது, நீங்கள் பண்ணால் உள்ளே தான் போனோம், இல்லை காசை மறந்துடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, மறுபடியும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நான் உள்ளே வேணும். திருப்பி பார்த்தா போஸ்டல் சார்ஜ் அது இதுன்னு தெரியணுமானு கேட்டு பண்ணிட்டாங்க. இல்லை சார், கடைசியாக ஃபைனலாக அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 1 மந்த் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஆஃப்டர் அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் மட்டும் தான் தெரியுது ஒரு ஃபேக் மாதிரி எங்களுக்கு டவுட் ஆச்சு. ஸோ அதை கிராஸ் செக் பண்ண சொல்ல சில ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக சில விசாரிக்கும் போது தான் இல்லை ஃபேக் சர்டிஃபிகேட்டு, ஃபேக் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தெரிய வந்துச்சு.